அன்பு குட்டி பிள்ளைங்களே, கதை கேட்க தயாரா வந்துட்டீங்களா? ஆகா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. கதைன்னா உங்களுக்கு ஐயோ கேட்க வேண்டாமே. சரி, இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு முந்தி ஒரு வேத வசனம் படிக்கணும் இல்லையா? கொஞ்சம் பேர் கையில பைபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுல எங்கேயாச்சும் பைபிளை வச்சிருந்தன்னா அதை ஓடி போய் எடுத்துட்டு வந்துரு. ஐயோ, ஒருத்தர் கையில மட்டும் பைபிள் இருந்துட்டா போதும்னு நினைக்கிறியா? உங்க பைபிளை எடுத்துட்டு வந்துறேன். 121 சங்கீதம் 7 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த வசனத்தினுடைய முழு அர்த்தமும் உனக்கு புரியுதா? புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு சம்பவத்தை உனக்கு சொல்லட்டுமா? டேய் ஜோசி, ஜோசி இங்க வாடா. ஆமா, நீ 5ஆப்பு பாஸ் பண்ணிட்டியே, 6ஆப்பு எங்க போய் படிக்க போற அப்படின்னு இந்த ஜோசி தம்பி கிட்ட அவங்க ஊர்ல உள்ள இன்னொரு அண்ணாச்சி கேட்டாங்க. அண்ணே ஜோசி தம்பி சொன்னா, அண்ணே அண்ணே, நம்ம ஊர்ல தான் 5க்கு மேல படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லையே, அதனால பக்கத்து பட்டணத்துல போய் படிக்க போறனே. அங்க ஹாஸ்டல்ல இருந்துதான் படிக்கணுமா, அதான் எப்படியோ இருக்குனே. ஆனா நான் எப்படியாச்சும் படிச்சிருவேனே. நானு அடுத்த வாரம் நான் அங்க போறேனே. அண்ணே போறேனே. சரி சரி, நல்லா போய் படிடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜோசிக்கு ஒரு விதத்துல சந்தோஷம், இன்னொரு விதத்துல அவனுக்கு கவலையா தான் இருந்துச்சு. அவன் பட்டணத்துக்கு படிக்க போகும் வேலை வந்தது. நேராக பட்டணத்துக்கு போனான். அங்க போய் விடுதியில தங்கி இருந்தான். அங்க இருந்து அந்த புது பள்ளிக்கூடத்துல படிக்க ஆரம்பிச்சான். புது பள்ளிக்கூடம், புதிய தங்குமிடம், புதிய வகுப்பறை, புதிய பாடங்கள், இதையெல்லாம் அவனுக்கு புதுமையாவே இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாளும் கிராமத்திலே படிச்சான். பாத்தீங்களா தம்பி தங்கச்சி, இந்த வருஷம் நீயும் புதுசாலாம் படிக்க ஆரம்பிக்கும் போது உனக்கு இதே மாதிரி உணர்வுலாம் இருந்திருக்கும்ல. ஐயோ எப்படியோ இருக்குதே, வீட்டுல இருந்த மாதிரியே இல்லையே அப்படிலாம் நினைக்க தோணுது இல்லையா? அச்சச்சோ, அப்படிலாம் நினைக்காத. நீ புது இடம் முதல்ல உனக்கு அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பழக பழக எல்லாம் சரியாயிரும். சரி, இந்த குட்டி தம்பி படிக்க ஆரம்பிச்சான். ஆனா இவனுடைய எல்லா குணநலங்களும் அங்க இருந்த எல்லா ஆசிரியர்களுக்கும், விடுதியில் உள்ள மாணவர்களுக்கும், விடுதி காப்பாளருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோசினா போதும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். உடனே அவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் அழகழகான குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லுவான். அவன் வாயில இருந்து அசிங்கமான வார்த்தைகள் கூட வராது. யாரையும் மதிப்பு குறைவா பேச மாட்டான். வீணான வார்த்தைகள் கூட பேச மாட்டான். ரொம்ப நல்ல தம்பியா இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க பள்ளிக்கூடத்துல புதுவிதமான பிரச்சனை எழுந்துச்சு. என்ன தெரியுமா? முன்னால் படித்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நேர தலைமை ஆசிரியர்கிட்ட போய், ஐயா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு மாணவர் தலைவர் ஒன்ன தேர்ந்தெடுக்கணும், நீங்க சீக்கிரமா அதுக்கு அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, தம்பி கண்டிப்பா உங்களுக்கு மாணவர் தலைவனை நான் தேர்ந்தெடுத்துருவேன். ஆனா ஒண்ணு, நான் ஒரு சில நாள்ல இங்குள்ள மாணவர்களை நான் கண்காணிக்க போறேன். அவங்க கிட்ட நான் ஒரு சில குணநலங்களை எதிர்பார்க்கின்றேன். அந்த தன்மைகள்லாம் யாருக்கு பொருந்தி இருக்குதோ அந்த நபரைத்தான் மாணவர் தலைவரா வைக்க போறேன். எனவே நீங்க கவனமா நடந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இத கேட்க போனவங்களுக்கு முகம் லேசா சுருங்கி போச்சு. பாத்தியா, நீ கேக்குறது உனக்கு கிடைக்காட்டி உனக்கு இப்படி ஒரு மாதிரி ஆயிரும்ல. ஆமா, அவங்கதான் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு சொல்லி இருக்காங்கல்ல, அதுக்கு மாதிரி நடந்துக்க வேண்டியதானே என்ன? ஆனா இவங்க முகம் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஜோசி தான். இவங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அச்சச்சோ இவர் எதிர்பார்க்கிற தன்மை எல்லாம் அந்த ஜோசி கிட்ட தான் இருக்கு அப்படின்னா அவன் தான் மாணவ தலைவனா வந்துருவான். விடக்கூடாத, அவன் வர்றதை விடக்கூடாத மனசுல ஆழமா திட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்க. புதிய திட்டங்கள்லாம் தீட்டுனாங்க. எப்படியாவது இந்த ஜோசிய மான தலைவனா வர விடாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமா திட்டம் போட்டு செயல்பட ஆரம்பிச்சாங்க. நாட்கள் பல கடந்தது. 1 மாதம் முடிந்தது. மாதத்தின் இறுதியில மாத இறுதி தேர்வு இருக்கும் இல்லையா? அதற்காக ஒவ்வொருத்தரா மிக வேகமாக படிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தம்பிமார்களுக்கு அழுக கூட வந்துச்சு. ஏன் தெரியுமா? புதிய பாடம் வந்த உடனே பரீட்சையா அப்படின்னு சொல்லிலாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த ஜோசி தம்பி அப்படி இல்லை. முதல்ல ரொம்ப வேகமா படிக்க ஆரம்பிச்சான். அவன் பள்ளிக்கூடத்துல எங்கெல்லாம் மின் விளக்கு எரிகின்றதோ அங்கெல்லாம் போய் இரவு நேரங்கள்லாம் போய் தனியா உட்கார்ந்து படிப்பான். அவனை யாரும் தொந்தரவு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அவன் விரும்ப மாட்டான். தனிமையில உட்கார்ந்து படிக்கணும்னு சொல்லி நினைப்பான். தனது பாடங்களை ரொம்ப சரிவர படிச்சுக்கிட்டே வந்தான்.
மறுநாள் மாத தேர்வு என்பதற்காக ரொம்ப ஆயத்தத்தோட படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவன் பக்கத்துல 2 உருவம் வந்து நின்னுச்சு. லேசா எட்டி பார்த்தான். யார் அது தெரியுமா? அதுதான் அந்த 2 மாணவர்கள். ஆமா, ரவியும் ரமேஷும். டேய் ஜோசி, நீ ரொம்ப நல்ல பையன்டா, எல்லாத்திட்டையும் நல்லா பேர் வாங்கிட்ட. ஆமா, நீ எல்லாத்துக்கும் உதவி செய்வலா? எங்களுக்கு ஒரு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஜோசி பொதுவா யாருக்குமே நல்ல உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை படைத்த தம்பினால, உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், சீக்கிரம் சொல்லுங்க, செஞ்சு தரேன், நான் படிக்க வேண்டியது ரொம்ப இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அவங்க சொன்னாங்க, ஜோசி ஜோசி, நாங்க சரியாவே படிக்கல, நீ தான் தினமும் அன்னன்னைக்குள்ள பாடத்தை படிச்சுக்கிட்டே இருக்கியே, நாங்க என்னைக்கு படிச்சதுண்டு, எங்களுக்கு மண்டையில ஏறுறதே இல்லை அப்படின்னு ரொம்ப குறைச்சல் பண்ணிக்கிட்டாங்க. தம்பி தங்கச்சி, நீயும் கூட இப்படி தானே இருக்க. வருட ஆரம்பத்துல இருந்தே அன்னன்னைக்கு சொல்லி தர்ற பாடங்களை அன்னன்னைக்கே படிச்சுட்டேன்னா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வேணுமா? கடைசி நேரத்துல போய் தலையில தட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருக்குது. அது ஒண்ணுமே ஏறாம பரீட்சை நேரத்துல முட்டை மார்க் தான் பிற வாங்குவேன். அதனால தினந்தோறும் சொல்லி தர்ற பாடங்களை கவனமா படிக்கிறது ரொம்ப நல்லது. உனக்கு தேர்வுக்கும் அது மிகுந்த உதவியா இருக்கும். சரி, இவங்க என்ன உதவி கேட்டாங்க தெரியுமா? ஜோசி ஜோசி, இங்க பாருடா, எங்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா எல்லா கேள்வியும் படிச்சா மண்டையில ஏறாது. அதனால நாங்க ஒரு சில கேள்விகளை சொல்றோம், அதை ஒரு தாள்ல எழுதித்தா, எங்க புஸ்தகத்துல அதுக்குரிய விடைகளை குறிச்சுதா. ஏன் நல்ல பையன்ல, நீ ஏசப்பா பிள்ளை இல்லையா, உதவி செய்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே இவனும் ரொம்ப வேகமா அவங்க சொல்ற கேள்வி எல்லாம் ஒரு தாள்ல எழுத ஆரம்பிச்சான். அவங்க புத்தகத்துல அவைகளெல்லாம் குறிச்சு கொடுத்தான். சரி, சீக்கிரமா போய் படிங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்பிட்டான். நீ இப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்வியா? எப்படி உதவி செய்ய? பரீட்சை நேரத்துல அடுத்தவங்களுக்கு காட்டுவியா? அதெல்லாம் சரியான உதவியே கிடையாது. உதவி செய்யறதும் நல்ல உதவியா தேவையானவங்களுக்கு சரியான விதத்துல செய்யணும்டா. அதைத்தான் ஏசப்பா ரொம்ப விரும்புறாங்க. சரி, மறுநாள் தேர்வு எழுத எல்லாரும் வகுப்பறையில உட்கார்ந்து இருந்தாங்க. தேர்வு ஆரம்பிக்க நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது, எல்லாரும் கவனிங்க, நேற்று நம்ம பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யாரோ ஒருத்தர் இன்றைக்கு நடக்க போற தேர்வுடைய வினாத்தால திருடி இருக்காங்க. யார் அது? உங்களுக்குள்ள யாராதான் செஞ்சிருக்கணும், சீக்கிரம் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த ரவியும் ரமேஷும் மெல்ல எழும்புனாங்க. ஐயா ஐயா, இங்க பாருங்க ஐயா, எங்ககிட்ட ஒரு கேள்வித்தாள் இருக்குது. ஆனா இது வந்து எங்களுக்கு இந்த ஜோசி தான் எழுதி தந்தான், இத பாருங்கய்யா என்று கொடுத்தாங்க. தலைமை ஆசிரியர் வேகமா அதை வாங்கி பார்த்தாங்க. அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்ன தெரியுமா? அதுல உள்ள அத்தனை கேள்வியும் உண்மையான வினாத்தாள்ல அப்படியே இருக்குது. டேய் ஜோசி, வாங்க, நீதான் கேள்வித்தாளை எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜோசிக்கு என்ன செய்யும் தெரியல. ஐயா ஐயா, நான் இந்த தப்பே செய்யலையா, நான் இந்த தப்பே செய்யல, இவங்க தெரியாம சொல்றாங்க, அவங்க தான் எனக்கு அந்த கேள்வி சொல்லி தந்தாங்க, அதனாலதான் நான் அந்த பேப்பர்ல அவங்க படிக்கிறதுக்காக எழுதி கொடுத்தேன். ஐயா, நானு கேள்வித்தாளை எடுக்கவே இல்லையா, நானு கேள்வித்தாளை எடுக்கவே இல்லை. ஏய், தப்பு செய்யறது செஞ்சுட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறியா? வாங்க, வெளியே வா. அன்பு மாணவர்களே கவனிச்சுக்காங்க, உங்களுக்கு வேறொரு கேள்வித்தாள் நாங்கள் தயாரிச்சிருக்கோம், அதுக்கு இன்னைக்கு தேர்வு எழுதுங்க. இனிமேல் இந்த தவறு நம்ம பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடாது, நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொல்லிட்டு இந்த ஜோசி தம்பியை கூட்டிட்டு போனாங்க. டேய், நீ பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் வேண்டாண்டா, வீட்டுக்கு போ. நீ இன்னும் என்னைக்கு பள்ளிக்கூடம் வரணும்னு நாங்க சொல்லி அனுப்புறோமோ அன்னைக்கு வந்தா போதும், போ. வீட்டுக்கு அனுப்பியாச்சு. வீட்டுக்கு போன தம்பிக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான். அப்போதான் யோசேப்பு அண்ணாச்சி பற்றி அவன் வாசித்தான். பாரு, யோசேப்பு அண்ணாச்சி செய்யாத ஒரு தவறுக்காக சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாங்க. ஆனா சிறிது நாள் கழிச்சு அவங்க அங்கிருந்து விடுதலை செய்யப்பட்டு உயர்வான ஒரு பதவிக்கு உயர்த்தப்பட்டாங்க. உடனே இவனும் நம்புனான், ஜெபம் பண்ணான். சில நாட்கள் கழித்து இவன் ஜெபிக்கின்ற வேளையில இவனுடைய கதவு தட்டும் சத்தம் கேட்டது. போய் கதவு திறந்தா இவனுடைய பள்ளியின் வகுப்பு ஆசிரியர் அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. சார், வணக்கம் சார் சொன்னான். உடனே அந்த சார் சொன்னாங்க, தம்பி, நீ உடனடியாக பள்ளிக்கூடத்துக்கு வா, உன்னை தலைமை ஆசிரியர் அழைத்து வர சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க. இவன் வேகமா பள்ளிக்கூடத்துக்கு போனான். தலைமை ஆசிரியர் அன்றைய காலை தியான வேளையில மாணவர்கள் கூடுகையில இவனை முன்னாடி நிறுத்தி
எல்லா மாணவர்களும் கவனிச்சிக்காங்க. இந்த ஜோசி தவறே செய்யல, ஆனா தண்டிக்கப்பட்டுட்டான். இது நான் தான் சற்று விசாரிக்காம செஞ்சிட்டேன். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவன் இவ்வாறு தண்டிப்பதற்கு யாரு காரணங்கிறதையும் நாங்க தெளிவா கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அப்படி காரணமானவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறோம். அதுவும் யாரை வச்சு தெரியுமா? இந்த ஜோசியை வச்சே கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஜோசி தம்பி பார்த்தான். ஐயா ஐயா, எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே ஐயா சொன்னாங்க, டேய், ஒரு நாள் அவன் புஸ்தகத்தை வாங்கி சார் பாடம் நடத்துறதுக்காக வாங்கி இருக்கும் போது அதுக்குள்ள தொலைந்த கேள்வித்தாள் இருந்திருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. ரைட், இப்போ அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், நீயே சொல்லு. அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் கேட்டாங்க. ஜோசி சொன்னா, ஐயா ஐயா, அவங்கள வீட்டுக்கு அனுப்பவே வேண்டாம். நான் அவங்கள எப்பவுமே மன்னிச்சிட்டேன். அவங்க இனிமே அந்த தவறை செய்யாதபடிக்கு மனம் திரும்பி நல்லவங்களா இருக்கணும்யா அப்படின்னு சொல்லி சொன்னான். அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன்னு சொல்லி தலைமை ஆசிரியர் சொன்னாங்க. என்ன செய்தி தெரியுமா? இவ்வருட மாணவ தலைவன் ஜோசின்னு சொல்லி எல்லாரும் கைதட்டி வரவேற்றாங்க. ஜோசிக்கு ஆனந்தம் தாங்க முடியல. தம்பி தங்கச்சி, ஜோசிக்கு ஏற்பட்ட முதல் கஷ்டத்தை பார்த்தியா? ஆனா அந்த கஷ்டத்தின் பின்பதாக அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை பார்த்தியா? உன்னையும் நீ செய்யாத தவிர செய்தன்னு சொல்லி உனக்கு எதுவும் தண்டனை கிடைச்சிருச்சா? கவலைப்படாதம்மா, ஏசப்பா உனக்கு முழு உதவி செய்வாரு. அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, இது வரைக்கும் எங்க சிறுவர் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிங்க, அப்படித்தானே?